ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் 2 விசில் தாங்க கம சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா காரசாரமான ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தோட கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, சின்ன அன்னாச்சி முக்கு ஒன்று சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ சோம்பு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட உரிச்ச 10 பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. பூண்டோட ஃப்ளேவர் இதில் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 10லேருந்து 12 பூண்டு பல் கூட இடித்து சேர்த்துக்கங்க. பூண்டு வதங்கின பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/2 கிலோ தக்காளி பழம், நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழம் தான், இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. 1 நிமிஷம் அப்படியே தக்காளி குக் ஆகட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அப்படியே சேர்த்துக்கங்க. சேர்த்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாமல் லைட்டாக கோஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வச்ச தக்காளியை திறந்து பார்த்துக்கலாம். 1 நிமிஷம் குக் ஆனதுலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து சாஃப்டாக இருக்குது. தண்ணீரும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளியிலேருந்து. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவெலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே மேஷரால் மசிச்சிக்கங்க. மத்து இல்லாட்டி மேஷர் இருந்ததுன்னா மசிச்சு விட்டுக்கங்க. ரொம்ப குழையவும் மசிஞ்சிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக திரியாக இருந்தால் போதும். இது மாதிரி அப்படியே குக்கர்லேயே மசிச்சு விட்டுடுங்க. பூண்டு தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. கூடவே மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீரை அலசி ஊற்றிக்கங்க. வறுத்த வேர்க்கடலையை அப்படியே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணீர் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. தண்ணீர் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. 1லேருந்து 1.5 கப்பு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் சப்பாத்தி, இட்லி, தோசைன்றதுனால கொஞ்சம் திக்காக 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல கமகமன் மணக்க சுவையான தக்காளி கறி குருமா ரெடி. இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். 10 சப்பாத்தி கூட எந்த சைட் டிஷ் இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பூரி, நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடும் சூப்பராக பக்காவாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு சைடு செஞ்சு வச்சிங்கன்னா போதும், 3 வேளைக்கும் நல்ல பொருத்தமான பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக தக்காளியும் வேர்க்கடலையும் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த சிம்பிளான சுவையான சைட் டிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.